வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களை டிஆர்பியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, தற்காலிக ஆசிரியர்கள், இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் எப்போ கிடைக்கும். அடுத்து 2013 டெட் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க. முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பி 2025 தற்காலிக தேர்வு பட்டியல் எப்போ வெளியாகும். இது பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கிய தகவலாக நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் பயன்படதாக இருக்குங்க. 12,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்குமா? தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த அறிவிப்பை புத்தாண்டு பரிசாக அறிவிப்பாரா முதல்வர்? எல்லோருமே எதிர்பார்க்குறேங்க. 12,000 ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதிகளில் இது இருக்குது. 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பெரும் எதிர்பார்ப்பு, முதல்வர் அறிவிப்பாரா? தமிழ்நாடு பகுதி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அறிக்கை விட்டிருக்காரு. தமிழகத்தில் சுமார் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மிக குறைந்த தொகுப்பூதியத்தில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். சமூக நிதியை பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021 தேர்தலின் பொழுது அளித்த வாக்குறுதியின்படி இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்களையும் காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சி.வி. செந்தில்குமார் அவர்கள் உருக்கமான வேண்டுகோள் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத ஒரு சோகம். இதுதான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை 181 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ற குறிப்பிட்டாங்க. ஆனால் அதில் தேர்தல் வாக்குறுதிகளில் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. ரொம்ப ஒரு அதிர்ச்சி. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி. எப்போ நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து, முதுகலை பட்டதாரியில் தற்காலிக தேர்வு பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க, முக்கிய தகவல்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன. தற்காலிக தேர்வு பட்டியல்கள் எல்லாமே இந்த ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் என்ற எதிர்பார்க்குறது. பிஜிடிஆர்பி 2020க்கான தேர்வு என்பதால் டிசம்பர் இறுதிக்குள்ளாரே வெளியிட்டிருக்கணும். பணியை முடுக்கு இதெல்லாம் டிசம்பர் இறுதி தான் இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி வந்ததுனால ஜனவரி முதல் மற்றும் 2வது வாரம், இந்த 2வது வாரத்தில் பொங்கல் போதனால 3வது வாரத்தில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பொங்கலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகணும், இல்லை அப்படின்னா பொங்கலுக்கு பிறகு தான் வெளியாகும். ஓகேங்களா? நிறைய பிஜிடிஆர்பியில் 1:1.25 ரேஷியோவில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட அனைவருக்குமே பணி கிடைக்காது. 100 காலி பணியிடங்களுக்கு சுமார் 125 பேர் என்ற விகிதத்தில் அழைக்கப்படுவதுதான் உண்மை. இதில் யாருக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மதிப்பெண்கள் மற்றும் ஜென்ரல் கேட்டகரி பொதுப்பிரிவில் இருப்பவர்களுக்கு 100% பணி கிடைப்பது உறுதி. ஒரே மதிப்பெண் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலர் ஒரே மதிப்பெண் பெற்ற நிச்சயத்தில் டேட்டா மற்றும் பிற விதிகளை கொண்டு முன்னுரிமை அளிக்கப்படும். இதற்கு நுணுக்கமான செயல்முறைகள் தான் முடிவு தாமதமாகிறது. 2ஆம் பட்டியல் மற்றும் இறுதிநிலை பிஜிடிஆர்புடைய செகண்ட் சிவில் லிஸ்ட் எப்போ வரும்? இறுதிநிலை காலி பணியிடங்கள் குறித்து அரசு அறிவித்த ஆணைகள் இன்னும் வராததால் 2ஆம் பட்டியல் வெளிவர வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2021 தேர்வுடன் கூப்பிடும்போது 2021 தேர்வில் அதிக காலி பணியிடங்கள் அதிகரிப்பு முன்பு வெளியானது. இம்முறை இந்த மாதிரி எந்த மாதிரி காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த அறிவிப்பு இதுவரை வெளியாகலை. கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய பணி நியமனங்கள் எல்லாமே ஜனவரி இறுதிக்குள்ளார முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அடுத்த ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்குள்ளான போஸ்டிங்கையும் போட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.